ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மள பல பேருக்கு இருக்க ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம லைவ் கிளாஸில் நம்ம இதை சீக்கிரமாக வைக்கும்போது எல்லாருமே பார்க்க போகிறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் எத்தனை பேர் இதை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம லைவ் கிளாஸில் தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சைட்டி, ANXIETY, ஆன்சைட்டி. ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டிங் நர்வஸ், பதட்டப்படுறது. ஸோ பதட்டமாக நாங்கள் ஏன் பதட்டப்பட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சைட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸ்பீக்கிங் ஆன்சைட்டி. ஸோ நம்மள பல பேருக்கு ஸ்டேஜில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷில் பேசுகிறதா இருக்கட்டும், பேசணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் வந்துடும். படப்படன்னு இருக்கும், பயம் வந்துடும், கவலையாக இருக்கும், பதட்டப்படுவோம், இந்த மாதிரி உணரணும் ஆரம்பிப்போம், வேர்க்கும். இது எல்லாமே நம்மளுக்கு ஆன்சைட்டின்னு சொல்லுவோம், ஸ்பீக்கிங் ஆன்சைட்டி. ஸோ அந்த ஸ்பீக்கிங் ஆன்சைட்டிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆன்சைட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா வெல் அண்ட் குட், ரொம்ப சந்தோஷம். இல்லை இத்திருந்தாவது இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இன்றைக்கி லெசனை நீங்கள் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வேணாலும் யூஸ் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீத். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நல்ல பொறுமையாக மூச்சை இழுத்து விடுங்க, மூச்சை இழுத்து விடுங்க. ஸோ அப்படி ப்ரீத் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதயம், நம்ம மனசை அது காம் பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும். எந்த ஒரு சூழ்நிலை நம்ம பதட்டமாக இருக்கும்போதும், பேசணுங்கிறதுக்கு முன்னாடி பதட்டப்படுறது, பயப்படுறது எதுவாக வேணா இருக்கலாம், அந்த நேரம் ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானிச்சு மூச்சை இழுத்து விடுங்க. அது நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணி காம் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக், நடக்கணும். நடக்கணும்னா படப்படன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் யாருக்காவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிட்டு இந்த படத்துலலாம் நடப்பாங்க இல்லைங்களா, ஹீரோவோ ஹீரோயினோ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்காங்க, இப்படி வேகமாக நடப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது, பொறுமையாக நடங்க. சும்மா கொஞ்சம் தூரம்னாலுமே ஒரு 2-3 ஸ்டெப்பாவது எடுத்து வைங்க. ஸோ நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாடி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ மூச்சை இழுத்து விடும்போது நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நடக்கும்போது நம்மளுக்கு பாடி ரிலாக்ஸ் ஆகும். அந்த பதட்டம், அந்த பயம், இப்படி நடுங்கிறது, நடுக்கும், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம நடக்க நம்மளுக்கு அதுவும் நார்மல் ஆகும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் லாங்குவேஜ். ஆட்டோமேட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் தாய்மொழி தமிழ் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சரளமாக லாங்குவேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு அடுத்தடுத்து நான் யோசிக்க தேவை, எனக்கு அது அடுத்தடுத்த சென்டென்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான். நம்ம மொழியில் நம்ம பேசணும், ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும், ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம யோசிச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான வார்த்தைகள் ஏராளமாக நம்ம மைண்டில் கொட்டி கிடக்கிறதுனால அடுத்தடுத்து அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி வரணும். அது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் ஆட்டோமேட் ஆகிடும். ஆட்டோமேட்ங்கிறது என்னன்னா, நான் சொன்னது தான், ஒரு விஷயத்த நான் கன்வே பண்ணால் அடுத்தடுத்த சென்டென்ஸ் அதுவாக வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ஆட்டோமேட். ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுருமோ, மறந்துருமோ, இதுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் போயிடுமோ, இந்த எல்லா பயமும் தான் நம்மளுக்கு பதட்டமாக நம்மளை பிடிச்சிக்குது. ஸோ அந்த லாங்குவேஜை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மைண்டில் ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பயமே கிடையாது. இதுக்கப்புறம் இதுன்னா நம்மளுக்கு ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப நீங்கள் ஈஸியாக உங்களால் எந்த இடத்துல மேட்ச் பண்ணி கார்லேட் பண்ணி பார்க்க முடியும்னா, ஸ்பீச். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இதுக்கு அடுத்து என்னன்னு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு அது மனப்படமாக ஒரு 10 லைனுமே அடுத்தடுத்து ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த பயம் பதட்டம் கம்மியாக இருக்கும். ஸ்டேஜ் ஃபியர் வேறு, பட் அந்த பேசணும் அப்படிங்கிற அந்த பயம்க்கு சொல்லுது. ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜில் அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இங்கிலீஷ் நம்ம பேசுறதுனால இங்கிலீஷ் நம்ம பேசணும் அப்படிங்கிறப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அப்போ லாங்குவேஜ் ஆட்டோமேட் ஆகிடும். ஓகே. அடுத்தது ரிமெம்பர். என்ன ரிமெம்பர் பண்ணணும்? நம்மளால பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. யாராலையுமே 100% பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது யாருக்குமே முடியாத ஒரு விஷயம்.
ஸோ எவ்வளோ படித்து எவ்வளோ தெரிஞ்ச என்ன ஆளாக இருந்தாலுமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது வந்து கஷ்டம். அதனால் நீங்கள் 100% பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டாக இல்லைன்னா அதுக்காக நீங்கள் வருத்தமும் படாதீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராலையுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நம்ம தாய்மொழியிலே நம்மளுக்கு சில நேரங்களில் சில வார்த்தைகள் மறந்து போயிடுது, சில நேரங்களில் மீனிங் கூட தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசிடுறோம். அப்படி பேசினா நம்மளுக்கு எதுக்கு சண்டை வருது? ஜென்ரலாக சண்டைகள் வருது இல்லைங்களா? எதனால் வருது? இந்த மாதிரி நம்ம எதையாவது பேச வந்து உடனே இல்லை கோவத்தில் எதையாவது சொல்லி இந்த மாதிரி நடக்குது. கரெக்டாக? ஸோ அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம லாங்குவேஜ் நம்ம பேசினா அந்த சண்டைகள்லாம் வராமல் தான் இருக்கணும். ஆனால் யாராவது லைஃப்பில் யாரு கூடயாவது ஒரு தடவையாக சண்டை போடாமல் இருந்திருக்கோமா சொல்லுங்கள்? இல்லை. எல்லாருக்குமே யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தடவையாக சண்டை வருது. ஸோ அது என்னது? எதனால் வருது? வார்த்தைகள் தான். வார்த்தைகள் தவறாக அடுக்கப்படும் போது நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிறது தவறாக புரிஞ்சுக்கப்பட்டு சண்டை வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தாய்மொழியிலேயே நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு நம்ம மறுபடியும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா? அது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? சொல்லப்பட்ட வார்த்தைகள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கும், இல்லை தவறாக உச்சரிக்கப்பட்டிருக்கும், தவறாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும், ஏதோ வேணா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மறுபடியும் காம்ப்ரமைஸே பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்போ நம்ம தாய்மொழியில் நம்மளால பர்ஃபெக்டாக இருக்க முடியல, புதுசாக கற்றுக்கிற ஒரு 2வது மொழி ஆங்கிலம் வந்து நம்மளுக்கு எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளால பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யூஸ் அ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டுங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூவோடு நம்ம நிற்க மாட்டோம், நிறைய இன்டர்வியூஸ் போவோம். அதெல்லாம் செலக்ட் ஆகாமல் போகிறோங்கிறதுக்காக நான் சொல்லலை. நம்மளுக்கே இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்டர்வியூ போகலாம். இல்லை இன்னொரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறதுக்கான இன்டர்வியூவாக இருக்கலாம், விசா இன்டர்வியூஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்க்கான இன்டர்வியூஸாக இருக்கலாம், எதுக்காக வேணா இருக்கலாம். ஸோ இன்டர்வியூஸ்ங்கிறத நம்ம எப்படியும் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் இன்டர்வியூவில் எனக்கு வந்து டெல் மீ அபவுட் யுவர்செல்ஃப்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணணும், லைக் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், செகண்ட் என்ன சொல்லணும், அடுத்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்டர்வியூவில் டெல் மீ அபவுட் யுவர்செல்ஃப் கேட்டால் நான் இப்படி தான் சொல்வேன். உனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்படி தான் சொல்வேன். உன்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் இதை தான் சொல்வேன். அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஒப்பீனியன் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட். இல்லை இஃப் யூ ஆஸ்க் மீ அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட். இல்லை ஐ பிலீவ் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு டெம்ப்ளேட். இல்ல ஐ திங்க் அப்படின்னு ஆரம்பிச்சா இது ஒரு டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், இல்லை எனக்கு கேட்க போறாங்க அப்படின்னா நான் அதுக்கான பதிலை இந்த ஃபார்மேட்ல தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயுமே நான் அந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பயம் பதட்டம் கம்மியாகும். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கேஷுவல் டாக்ஸ்க்கு அதுக்கெல்லாம் நான் சொல்லலை. நார்மலாக ஒரு இடத்துல நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், இல்லை டிஸ்கஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கப்படும் அப்படின்னு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கேள்விக்கான டெம்ப்ளேட் ஏதோ ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதையே யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த பயம் பதட்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்ரா, ஐ எம் அ குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். உங்களுக்கு அது காமெடியாக படலாம் இந்த நேரத்தில், இது காமெடியாக படாமல் கூட போகலாம். ஆனால் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான எஃபெக்டிவான ஒரு விஷயம். நம்மலாம் கொரோனா போயிடணுங்கிறதுக்காக லைட்டு பிடிச்சி பெல் அடிச்ச ஆளுங்க தானே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் இதெல்லாம் பண்ண ஆளுங்க தான், நம்ம தெர்மாக்கோல் விட்ட ஆளுங்க தான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபன்காக சொல்கிறோம். இதெல்லாம் காமெடி நம்ம தெரிஞ்சுமே நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் உண்மையாகவே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மந்த்ரா அப்படிங்கிறது என்னென்னா மைண்டில் நான் ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கர், எனக்கு ஆங்கிலம் நல்லா பேசணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நைட்டு தூங்கும்போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை சொல்லுங்களேன், தப்பு என்ன இருக்குது? ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப 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 உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, வெளியே கேட்டால்
சிரிக்கிற வீணா போனவங்களும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, நான் ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கர், நான் ஆங்கிலம் நல்லா பேசுவேன், நான் ஆங்கிலம் நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று மோட்டிவேட் பண்ணுற ஏதோ ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. நாளடைவில் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மனசை அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். நம்பிக்கை வந்த உடனேயே ஆமாம் நான் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்ட் அதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப நம்ம கற்றுக்கிறதுலாம் ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணிப்போம். இது வந்து நிஜமாவே எஃபெக்டிவ் தான். நல்லா சொல்லி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஒரு நாளாக தெரியும் 2 நாளாக தெரியும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை எனக்கு நீங்களே சொல்வீங்க. ஓகே, ஸோ பயம் பதட்டம் பேசுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, கொஞ்சம் நடங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க லாங்குவேஜை. பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணாதீங்க. டெம்ப்ளேட் ஒன்று நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மந்திரமாக நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ இது எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்பீக்கிங் ஆன்சைட்டி, பேசுறதுக்கு பயப்படுறது, பேசுறதுக்கு பதட்டப்படுறது, பேசுறதுக்கு நடுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வெளியே வர்றதுக்கான டிப்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் இல்லை ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதுக்கும் ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான மந்திரம் நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே ஓகே அண்ட் இன்னொரு ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறதுக்கான டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே உங்களோட ஹோம்ஒர்க், ரெண்டுமே பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.